ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க. அவரு சொல்றார், அண்ணன் விஜய் சொல்றார், 2 மொழிதான். அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு, அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு. அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கற்றுக் கொடுக்கிறாரு. அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம், நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குதுங்க. ஐயா, என்ன நியாயத்தை பேசுறாங்க? உங்களை என்ன உண்மையை பேசுறாங்க? இவ்வளவு வாய்களையே பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஐபியில பிரெஞ்சு வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம். உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் அது தெரியும். ஹிந்தியை இந்த மனுஷனே திரிக்கல, இந்த மனுஷனே ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல, இந்த மனுஷன் எதுக்கு நம்மளே ஹிந்தியில பேச சொல்ல போறார்? ஆங்கிலம் படிங்க, தமிழ் படிங்க, இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா 2026 மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க. சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நிற்கிறது. ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை. இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல 200 200 200 200 200 200னா அப்புறம் நம்ம சொல்லுவோம் போற போக்கில் அப்படியே அந்த வண்டியில் ஏற்பா, அந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போதும். அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 200 200 200 200 200. எப்படி மக்கள் 200 கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க ஐயா? எப்படி 200 கொடுப்பாங்க? இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி, யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி, எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியில எப்படி 200 மக்கள் கொடுப்பாங்க? 200னா 200 சீட்டுங்களாமா? அன்பு சொந்தங்களே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கரூர் பொதுக்கூட்டத்தில் இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்கள் குழந்தையும் 3 மொழி படிக்க வைங்க. தயவு செஞ்சு நீங்க அரசியல் கரவேட்டி கட்டுறதுக்காக உங்க குழந்தையினுடைய வாழ்க்கையை பால்படுத்திடாது. நாளைக்கு வந்து என்ன டாடி இப்படி பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்கள் குழந்தையை படிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது படிக்க வை, நன்றாக வர வேண்டும். நாம தான் கை கட்டி போஸ்ட் ஒன்ற ஒரு காலகட்டமாக மாறி இருக்கின்றோம். குழந்தைகள் கம்பீரமாக வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை மிகுந்த தலைவர்களாக, பிரதமர்களாக, முதலமைச்சர்களாக உங்கள் குழந்தை வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்களுக்கு இதில் எந்த விதமான சுயலாபம் இல்லைங்கம்மா. உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமா பேச, இவ்வளவு பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும், மோடி அவர்களுக்கு இருக்கும், தாமரை சின்னத்திற்கு இருக்கும் என்று சொல்லி இந்த கரூர் அற்புதமான இந்த மாநகரத்தில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நேரடியாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து திரும்பி செல்லும் பொழுது பத்திரமாக உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்தனுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.